அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில் இந்த செடியை பார்த்தேன். அதனால உடனே கட் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஒரு தண்ணியில் போட்டு வளர்த்தாலே இது நல்லா வளரும். அதில் ஒரு பாட்டிலில் தண்ணியை போட்டு இதை ஹாலில் வச்சுட்டேன். ரோஜா மரத்துக்கு இது ஒரு சூப்பர் உரம். வாழைப்பழம் தோலி மிஞ்சி இருந்தால் அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு ஒரு 3 டேஸ்க்கு அதில் தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சுருங்க. அப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி மரத்துக்கு ஊற்றுங்க. நல்லா ரோஜா பூக்கும். நாஸ்டா சாப்பிடல, அப்புறம் வயிறு பசிச்சுது, அதனால ஓட்டுமா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான்வெஜ் தான் இருக்கும். இஞ்சி பூண்டு இல்லை. பூண்டு வந்து நைட்டே உரித்து வச்சுட்டேன். சரி, இஞ்சியை இப்போ க்ளீன் பண்ணி அரைக்க போகிறேன். இஞ்சியும் பூண்டும் சம அளவு தான் எடுப்பேன். அது கூட கொஞ்சமாக மிளகாயும் மஞ்சள் பொடி எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்குவேன். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் ஃப்ரிட்ஜில். அப்புறமா கொஞ்சம் ஈரல் இருந்துச்சு, ஈரல் வறுவல் பண்ணிடலான்ட்டு ஈரலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக வேண்டி வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். இந்த ஹேண்டில் என்னென்னா இன்றைக்கி தான் அமேசான்லேருந்து வாங்கினேன். 250 ருபீஸு 2 கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சி ஸ்க்ரப்பு எல்லாத்தையும் இதுக்கு மேலே தூக்கி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சு ட்ரை ஆகிடும். தேங்காய் பால் ஊற்றாமல் வெறும் நெய்ச்சோறு தான் ஆக்க போகிறேன். வெங்காயம், மிளகாய், அப்புறமா தக்காளி பழம் போடாதீங்க. அப்புறம் ரம்ப இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். எவ்வளோ அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதுதான். மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரின்னு மீனை வந்து ஒரு சில்வர் பவுலில் தட்டி மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா அந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஈரலுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாயும் ஒரு கைக்குத்து அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஈரலை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரலை வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து புதினாவை, கொத்தமல்லி இலையையும் மிளகாயையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க, முழு பெப்பரு. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் பட்டையும் 2 வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்பவும் ப்ரௌன் கலர் வருவேன்னா லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதை தட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா ஓரளவு எண்ணெயோடு மிக்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஈரலையும் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மசாலா ஈரல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அந்த மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு மூடி போட்டு அப்படி விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு ஈரல் நல்லா வெந்த உடனே இறக்கிடலாம். இது நல்லா கெட்டியாக வரைக்கும் அப்படியே விட்டுருங்க.